பூச்செடியை காட்டுறேன். எங்க மாஸ்டர் ஒருத்தருக்கு திமிங்கலாம் தூக்கி போடுடா. சீக்கிரமா தண்ணிக்குள்ள போட்டுட்டு தண்ணில இருந்து கண்டினியூ பண்றோம் உங்களுக்காக. இருக்கு பாரு. என்ன கேக்குறேன். போயிட்டாரியா ஆல்மோஸ்ட். கைஸ் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூ கிட்ட வந்திருக்கோம். பூச்செடிக்குள்ள வந்துட்டோம். எப்படின்னா தேனே எங்கெங்கயோ இருந்தீங்களே பார்த்தா திடீர்னு நம்ம பூச்செடியை காட்டுறேன். எங்க மாஸ்டர் ஒருத்தர் கும்பு சுத்திட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தெரியும். படத்துல ஒரு கத்தியை திப்பி இப்படி சுத்தாப்புல பார்த்தீங்களா தனுஷ்? ஆமா அந்த மாதிரி இங்கிற அழகா இருக்கு. லைட்டா மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. லைவ் மட்டும் சூப்பரா இருக்கு. தேனி தேன் இருக்கு. இது எதுக்கு தேன் இதுவாகுது? இதுவே அதுதான்யா. சூரியகாந்தி இதுல தேன். வயசுல இந்த பூல இருந்து தேன் எடுத்து சாப்பிட்டது இல்லையா நீ? ஆஹா அந்த இந்த ஒரு பூ இருக்கும் அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி இருக்குமே ஒரு மஞ்சள் கலர். ஆமா காட்டுற அதுல இருக்கிற தேனிங்க. ஆமாங்க தேனி இருக்குங்க. இங்க பாருங்க தேனியை பாருங்க. அது ஏதோ தேன் இருக்குன்னு நினைச்சு அதை முறியுதா என்னன்னு தெரியல. சூப்பரா இருக்குது. ஒரு 2 லட்சம்டா. இவர் 25 லட்சம் 30 லட்சம் விட்டு உக்காந்துக்கிறாரு. 40 லட்சம் 45 லட்சம் பக்கம் வரும்டா. எல்லா மாடிஃபிகேஷன் ஐபுசோ 25னா 4ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் இது ஒரு 15. 2 லட்சத்துக்கே அவர் இவ்வளவு வீடியோ போடுறாருன்னா 40 லட்சத்துக்கு இவர் எவ்வளவு வீடியோ போடணும்? ரொம்ப கஷ்டம் தான் காய்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தும்பை வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் இங்கே ஒரு குளத்தை அழகான குளம் பார்த்தோம். ஸோ அண்ணன் அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாரு அந்த சைடு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம காரில் போட் இருக்கிறதுனால அந்த போட்டை இந்த குளத்தில் போட்டு அழகாக பயணம் செய்ய போகிறோம். அதனால் கேப்டனும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, தம்பி காற்று கீத்துல அடிச்சுட்டு தண்ணி உள்ளே போட்டோன்னே நாங்கள் இறங்கிடுவோம். இறங்கிட்டு நான் சம்பவம் தான் ஒன்று போட்டுக்கெல்லாம் எதுவும் ஆகாது, எங்களுக்கும் எதுவும் ஆகாது. ஸோ நம்ம ஏன்னா இது ஆழமும் கிடையாது, சும்மா இது போட்டை போட்டுட்டு நாங்கள் ஓட்டிகிட்டு வர போகிறோம். அடக்க அடிச்சுட்டு சிறகு அடிச்சுட்டு வர போகிறோம். கேப்டன் ஆகிய நான் தான் போட்டை பாதுகாக்க போகிறேன். ஸோ போட்டை போட்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பையன் முன்னாடி போயின்னு ஒரு ஆர்வமாக போதும்டா. ஸோ கப்பலில் தம்பி காற்றடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஜாக் ஸ்பேரோவும் ரெடி ஆகிட்டேன். தரமாக போட்டில் பயணிக்க போகிறோம். காற்று அடித்து முடிச்சிட்டோன்னே தண்ணியில் தூக்கி போட்டுட்டு அப்படியே பயணம் செய்ய போகிறோம். ஆனால் எப்படி தான் இது சாத்தியம்னு எனக்கு தெரில, எனக்கு இன்னும் வரைக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். சூப்பராக இருக்குது இடம். ஆல்மோஸ்ட் காற்று அடிக்கிறான், ஏறிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும் இது ஒரு போட்டோட இதுமாரி 2 பேர் உட்காரலாமாடா? 3 பேர் உட்காரலாமா? தாங்குமா? இங்கே பாரு, ஐயோ படகு ஏதோ ஒரு துடுப்பு வேற நம்மளுக்கு ஏதோ இருக்கே துடுப்பு. ஒரு வழியா நம்ம போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கரை இறக்க ஆரம்பிப்போமா? திமிங்கலாம் தூக்கி போடுடா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த போட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தண்ணியிலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்காக. டக்குன்னு ஃபஸ்ட்டு நான் உட்காந்து கயிறு மட்டும் பிடிச்சி. ஓ வாவ், ஓகேமா தள்ளிட்டா. அடி தூளு. ஆஹா என்ன சவுண்ட். கப்பலை ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. பிளாக் பேர்ல் கிளம்பிட்டோம். ஏன்டா விட்ட? கப்பல்ல கிளம்பியாச்சுங்க. ஊட்டியா? ஏன்னா கப்பல்ல போறோமே. போட்டிங் எவ்வளோ ரேட்டு? கப்பல்ல இப்படியே போக விட்டுட்டா திரும்பும் போது லைட்டா கப்பலை உள்ள அவ்வளவுதான். நீங்க பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. திரும்புதா இப்ப லைட்டா அது நடந்து வராங்க. இதையா சூப்பர்டா. அவ்வளவுதான். என்னையா தேனே? போட்டு நின்னுச்சு போல. ஆமா ஆமா, இப்பதான் ஓட்ட ஆரம்பிக்கிறான் டிரைவர். வீலிங் பண்ணிட்டா போட்ல. என்ன சைக்கோ வீலிங் பண்ணட்டுமா? வாணானே
சொல்றேன். சைக்கோ பைக்ல வீலி அடிச்சு பாத்துருக்கேன் நானு. சைக்கோ நான் பைக்ல வீலி அடிச்சு பாத்துருப்பேன். போட்ல வீலி அடிச்சு பாக்குறியா? காட்டுங்க. ஆஹா வீலிங்லே போகுது. அபாயம் ஒண்ணு காத்து நிக்குது காய்ஸ். உள்ள போவாதடா டேய். டேய் மண்டை இடிச்சிடும்டா. நிப்பாட்டிலாம் இருங்க. ஏய் இல்ல பூந்துருமோ? இல்ல. ஐயோ எவ்வளவு ஜஸ்ட் தெரியுமா? செம்மையா இருந்துச்சுடா. எப்படியே உள்ள கடந்து வந்துட்டாங்க காய்ஸ். ஆனா இந்த குகைக்குள்ள போனோம் இப்போ. நாங்க அந்த குகைக்குள்ள போறோம். இதுக்குள்ள போயிடலாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? பொருட்காட்சியில போவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குண்ணா. ஈசிஆர் ரோட்ல இந்த மாதிரி தான் போவாங்க. இது நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ். அந்த பிரிட்ஜ் கீழ அமெரிக்காக்கு வந்துட்டோங்க நாங்க. அருமையா இருக்கு. ஒரு அருமையான காட்சி. போட்டு அப்படியே டிராப் அடுத்ததையும் தாண்டிடுவோமா? வேணா இதோட டிராப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குளிச்சோம் இல்லைங்க, அங்க போய் மாப்ள வாங்க தேனில இருந்து. எப்படி தடுக்கிற மச்சான் நானே தாண்ட கூடாதுன்னு. இதுதான் தடுக்கு. 50 rupees வந்து கயிற புடியா. ஆயோ தேனே வாடா. ஹெல்ப் பண்ற மாதிரியே வந்து அப்படியே எங்கட போன? கயிறு புடிச்சு மேல இல்லடா. புடிச்சிட்டாங்களே. தேனே என்னடா சிட்டி எதனா புடிக்குற? இத புடிடா. அது புடிச்சு இல்லடா. இன்னொரு ரைட் போலாம். நானா இன்னொரு ரைட் போலாம் தான் எனக்கும் ஆசையா இருக்கு. பட் டைம் ஆயிடுச்சு. போலாம் கொஞ்சம் முன்னாடி போடா. டேய் இருடா டேய். கீழ விழுறடா. ஏய் போன் இருக்குடா. நம்ம ஒரு வழியா போட்டிங்லாம் முடிச்சிட்டு ஸோ நம்ம தண்ணியிலேருந்து கிளம்பியாச்சு. படகும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே படகு முடிஞ்சிட்டோன்னு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். கிளம்புறதுக்கு நேரம் வந்தாச்சு. போயிட்டு எங்கன்னா டென்ட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளையிலாம் கிளம்புற பேர்னா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம வேறு லெவலில் இருந்ததுங்க. அங்கேருந்து தண்ணியில் வந்து உள்ளே அந்த குகையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்து முடிஞ்சிச்சு. இது செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ திரும்பி இன்னொரு தடவை நம்ம வந்து வேறு எங்கன்னா ட்ரை பண்ணி டென்ட்டு போடும்போது உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பை வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் 100 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறோம். ஸோ வர வழியில் இந்த சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் அந்த சீனரி எப்படி இருக்குன்னு. என்ன சொல்கிறேன், அங்கே போய் சீனரி ரசிக்கலாங்கிறேன். இங்கே மேலே ஏறலான்றாங்க இவன். இது வந்து சூப்பராக இல்லை, ஒன்றுமே இல்லை. மேலே கீழே விழுந்தா என்ன வருது? அவ்வளோதாங்க. நீ ஏறுறா, நான் ஏறுறேன். சாக போகுது. கொஞ்சம் லேண்ட்ஸ்லைடு கூட ஆயிருக்குது போல். அந்த இடத்துல லைட்டாக லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம் கும்பை வாட்டர் ஃபால்ஸுக்கு. 70 கிலோமீட்டர் தான். ஏன்னா மழையும் இல்லை. போன வாட்டி வந்ததுக்கே நம்ம வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு கும்பை வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டி கண்டிப்பாக பார்ப்போம். போன வாட்டி வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மலையில் நான் நின்றுருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போன விளாகில் பார்த்துருந்தேன்னா இதுக்கு முன்னாடி நான் கும்பை வாட்டர் ஃபால்ஸுக்கு வரும்போது மழை இருந்தனால ரிட்டர்ன் நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் வந்து போன வாட்டி இதேமாரி இடத்துல தான் நாங்கள் வந்து நின்றுருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போயும் இதே தான் நிற்கிறோம். ஆனால் இந்த வாட்டி கன்ஃபார்மாக போயிடுவோம் கும்பை வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ இன்னும் ஒரு ஜஸ்ட்டு 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே இப்படி நின்றுட்டா வர வழியிலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தா சூப்பராக இருக்குது. எப்படி இங்கே ஸ்டே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்டா. ஆமாம், ஏன்னா இப்போ போகிறதுக்குள்ளே நைட் ஆகிடும், ஈவினிங் ஆகிடும். ஈவினிங்க்கு அப்புறம் ட்ரெக்கிங் பண்ண முடியாது. அதனால் இன்னைக்கு முடிஞ்சு இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் என்ட்ரன்ஸில் போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. ஹாய் ஃபேம், சைக்கோ ஸ்குவாட். ஸோ இங்கே வாட்டர் ஃபால்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னடா பனியாக இருக்குன்னு யோசிப்பீங்க. எதுவும் இல்லை, நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் மேலே வந்தோடனே பனியாக அப்படியே சூழ்ந்துடுச்சு. ஸோ அதனால் நான் அண்ணெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஏன் மார்க்கெட்டுக்கு வந்தோம்? ஸோ சமைக்க போகிறதுக்கு தக்காளிலாம் வாங்க வந்திருக்கோம். தக்காளி வெங்காயம்லாம் வாங்கிட்டு சமைக்க போகிறோம். கேரட் பீன்ஸ் வாங்க, முட்டை வாங்கிட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது, கிளைமேட்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ தம்பி என்ன பண்ணுறான், சிரிச்சினே இருக்கிறான். ஏன்டா சிரிக்கிற? ஸோ இந்த ஊர் நேம் பார்த்தீங்கன்னா மச்சிசோ. இந்த மச்சிசோவில் வந்து சரியான மழை பெய்யுது இப்போது. ஏன்னா பனியும் அடிக்குது, மழையும் இருக்குது. ஸோ
ஸோ வந்த இடத்துல பசங்களை மீட் பண்ணோம். மீட் பண்ணி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. ஃபாலோ பண்ணி அவன் தான் திருத்துன்னு And you vlog vlog and timing on message. So tata bye bye. Tata bye bye. Bye bye. See you. See you. ரொம்ப வாண்டுத்தனமா இருக்கான் இவன். எலி குஞ்சா. ஃபாலோ பண்ணிக்கடா. You follow me. Okay? Okay, brother. ஓகே. இவன் தான் நிறைய ஃபாலோ வாங்கிக்கிறான். Vlog time. 11 o'clock tomorrow. 11 o'clock. ID this is not. Yeah. ID liya kya? ID. முரட்டாளா இருக்கானே இவன். முரட்டாளி இவன். On you, your vlog. Your vlog. It is not my vlog. Not. Channel is not. It's okay. Not time. It's upcoming celebrity. Coming celebrity. It's okay. போதே இதே போட்டியா நாய்? போதே இதே போட்டாமா? இதில் பார்த்தீங்கன்னா பசங்க கொடலா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறானுங்க. ரொம்ப தங்க மனுஷனுங்களா இருக்கிறானுங்க. ஸோ முன்னாடி தேன் மிட்டாய் போகிற பையனா நம்ம அந்த சின்ன பையன் தான் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ எப்படியும் நம்ம கிளம்ப போகிறோம். vlog கண்டினியூ பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறோம். கிளைமேட்டும் அருமையாக இருக்குது. கொலகொலம் செஞ்சு வச்சிருக்க குண்டு காரணத்தை சொல்லு. அது உன் பக்கத்துல தானடா இருந்துச்சு. நான் இல்ல நான் காரணத்தை சொல்லிருப்பேன். ஆனா காத்து வேகமா நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தும்பை வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்த்தா சரி கொஞ்சம் நீர் ஊற்றுற மாரி போயிடுச்சு. அதை குளிக்கலாமே அப்படின்னு பார்த்தா இது தும்பை வாட்டர் ஃபால்ஸோட நீர் தான் போல. ஸோ அப்படியே நாங்கள் நதியில் அப்படியே குளிக்க வந்துட்டோம். நானும் தேன் மிட்டாய் பாருங்க சுத்த ஜானம் பண்ணினுக்கிறான். ஜாலி பண்ணுக்கிறான் தேன் மிட்டாய். குளியலில் போட்டுட்டு இங்கே வந்து கிளம்பி அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் போக வேண்டியதுதான். வாசனா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோப்ரோ செட் பண்ணிட்டு இருக்காரு. காரில் கோப்ரோ செட் பண்ணுறதுனால அங்கே நின்றுருக்காரு. ஸோ நானும் தேன் மிட்டாய் மட்டும் குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். நேச்சுரலான ஒரு தண்ணியில் குளிச்சு அதேமாரி நம்ம டென்ட்டில் இருந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு ஸோ என்ன மாரி லைஃப்பில் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ சூப்பரான ட்ராவலாக இருக்குது, எக்ஸ்ப்ளோராகவும் இருக்குது. என்னடா சொல்கிற அருமையாக இல்லை? இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போக போகிறோம் நான் அடுத்த vlogல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதை நம்ம முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. பாய் பாய் சைக்கோ ஸ்குவாட். பாய் சொல்கிறா. ட்ராவல் தாங்க நம்ம குளிச்சு முடிச்சாச்சு. ட்ரெஸ்ஸு கூட நல்லா மாற்றிட்டு இப்போ நம்ம நேராக கார் அங்கே நிற்கிது. அங்கே போயிட்டு ஏறிட்டு நேராக அங்கே போக வேண்டியதுதான். மலையை நோக்கி போவோமா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இதுதான் கும்பை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ செம்ம வியூங்க, வேற மாரி இருக்கு. வீடியோவில் காட்டுறதோட நேரில் பார்த்தா உண்மையாக மிரண்டுருவாங்க. இல்லை வீடியோ பார்க்குறதோட லைவாக பார்க்கும்போது எப்போ இந்த ஸ்பாட் அதுதான். அது போன வாட்டி ரியலாக காட்டல. ஸோ இந்த வாட்டி பாருங்கள் வந்தாச்சு. ஸோ நம்மளோட வாட்டர் ஃபால்ஸில் நம்ம கார் இங்கே நிற்கிது. வேற மாரி இருக்குதுங்க. ஃபால்ஸ் அங்கே இருக்குடா. ஆனால் பயமாக இருக்குல்ல கிட்ட போகிறதுக்கு. இங்கேருந்து இப்படி பார்க்குறதுக்கு கூட பயமாக இருக்கு. ஸோ வேற மாரி காய்ஸ். இதில் இறங்க முடியுமா தான் அட்டகாசம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. விஜய் அண்ணா வந்து அங்கே நிற்பார். விஜய் அண்ணா நிற்கும் போது ஆப்போசிட்லேயே வந்து ஃபால்ஸ் தண்ணி கீழே ஊற்றும். கீழே ஊற்றுற புகை மட்டும் வருது பாருங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து காட்ட முடியல. அந்த சைடு போனால் வியூ பாயிண்ட் தெரியும். வந்தாச்சு பாத்துரா. ஃபால்ஸ் எங்கடா இருக்கு? ஆஹா, அங்கேருந்து பார்த்தா அது கிளியராக தெரியும்ல. இங்க பாருங்க, இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு பாரு. பயங்கரமா இருக்குல்ல. ஹாரிஸ் மூவில வந்து தளபதி வந்து அந்த இதுல தான் வந்து நிப்பாரு. கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு இல்ல? அண்ணனுக்கு தில்லுதான்ப்பா. எப்பா போயிட்டு இருக்காருப்பா மனுஷன். அண்ணன் போயிட்டு இருக்காருப்பா. எப்படியோ அதுதான் வழி. இந்த பாறை இருந்தாலும் அது அட்வென்ச்சர் தான். யாரும் ட்ரை பண்ணாதீங்க. யாருமே ட்ரை பண்ண வேணாம். இருக்கு அண்ணன் போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு சேஃப்னா சேஃபா இருங்க. சேஃபா இருங்கண்ணா. ஐயோ அட்டகாசமா அண்ணன் அங்க போயிட்டாரு. எப்பா போயிட்டாரியா ஆல்மோஸ்ட். நான் பார்த்தேன் சேஃப். ஏண்டா
ஆட்டு டப் டப்னு அடிக்குதா அவர் அங்கே போனதுக்கு. காய்ஸ் எப்படியோ ஒரு வழியா நம்ம இங்க நிக்கிறதுக்கே பயப்படுறோம். ஆனா ஒரு மனுஷன் எல்லாம் அங்க போய் உக்காண்டாரு. அண்ணா சூப்பர். ஒரு இடத்துல வந்துட்டு அழகு எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்து இருக்கும். ஆமா, வந்துட்டு அழகு வேணுங்கிறதுக்காக ஆபத்தை மட்டும் தேடி போக கூடாது. தேடி போயிடாதீங்க. ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோசம் தான் அண்ணன் இவ்வளவு பண்றாரு. இது மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. அட்வென்ச்சர்ஸ், அதனால அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நிறைய பண்ணிருக்காரு. அதனால வந்துட்டு அவர் போறதுக்கு அவருக்கு ஈஸியா தைரியமா இருந்திருக்காரு. இருந்தாலும் நேரம் எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. போயிருக்காரு சூப்பரா நல்லபடியா. ஸோ சைக்கோ ஸ்குவாட் எப்படியோ வாட்டர் ஃபால்ஸை பார்த்து முடிச்சாச்சு. யாரும் அந்தமாரி இடத்துக்குலாம் நான் போகலாம் மாட்டேன். ஏன்னா எனக்கு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. தைரியம் இருந்தாலும் நான் என் ஸ்டென்ட்டில் காமிச்சிக்கிறேன். இது வேணாம் எனக்கு. ஏன்னா ஒரு இன்ச்சு ஸ்லிப் ஆனால் கூட நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணால் போதும். என்னடா ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்டா இல்லை, என்னடா ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம அட்வென்ச்சர்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த பறக்கிறது, இந்த வீலிங் தூக்குறது, அதில் மட்டும் தான் இருக்கும் நம்ம அட்வென்ச்சர். இந்த மாதிரி 2 வீல்ல ஓட்டுறது, 2 வீல் வந்து ஒரு வீலில் ஓட்டுறது. ஸோ எல்லாரும் சேஃபாக இருந்த வந்துட்டார் பாருங்க. அந்த சார் தரமாக போயிட்டு தரமாக வந்திருக்காப்புல. இந்த எக்ஸ்பீரியன்ஸு அதே போயிட்டு வந்துட்டீங்க. அந்த இடம் எப்படி இருந்தது? கால் ரத்தம் கட்டிக்கிச்சுடா. ஐயோ சேரா இருக்கேன் நான். காலு கை கேமராவே அப்படிதான்டா இருக்கு. பயமா இல்லை உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு? பயம் இன்னைக்கு இல்லை, பட் ஓவர் ரிஸ்கி. பட் யாருமே தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பண்ணக்கூடாது. தண்ணி குடிச்சிக்கலாம். நம்ம ஃபால்ஸை பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. சேனல் யானை புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்